அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக நம்ம வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டெஸ்ட் வச்சோம். அதில் மேக்ஸில் உள்ள கொஸ்டின்ஸுக்கு தீர்வுகள் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். எவரி ஃபேக்டர் ஆஃப் ஏ கிவன் நம்பர் இஸ் டேஸ் தட் நம்பர். அதாவது எவரி ஃபேக்டர்னா இங்கே ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா டிவைசர்னு சொல்லுவோம். ஒரு நம்பரினுடைய டிவைசர். தமிழில் ஒரு எண்ணின் ஒவ்வொரு காரணியும் அந்த எண்ணின் மதிப்பிற்கு எப்படி இருக்கும் அப்படின்றத தான் கேட்டிருக்காங்க. இதில் ஃபேக்டர் அல்லது காரணி அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த எண்ணினுடைய வகுத்தி எதெல்லாம் இருக்கும் அப்படின்றது தான் கொஷின். உதாரணத்துக்கு இப்போ 6 எடுத்துக்கோங்களேன். இந்த 6க்கு உண்டான வகுத்தி அல்லது காரணி, இந்த வகுத்தியை தான் காரணின்னு சொல்லுவோம். இதனுடைய வகுத்தி எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா 1, 2, 3 அப்புறம் 6. இதுக்கு மேலே இருக்காது. வகுத்தினாலே ஒரு பெரிய நம்பரை தான் சின்ன எண்ணால் வகுக்க முடியும். ஸோ இந்த 6 இதை விட பெரிய எண்ணால் வகுக்க முடியாது. ஸோ அதிகபட்சம் அதே நம்பராக இருக்கும், குறைந்தபட்சம் அதுக்கு கீழே உள்ள நம்பர். அதானே அர்த்தம். அப்போ இப்போ 6ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த 6னுடைய காரணி எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா அந்த 6ம் 6ஐ விட கீழே உள்ள நம்பர்ஸும் வரும். அதே மாதிரி தான் சப்போஸ் இப்போ 4ன்னு எடுத்துக்கோங்களேன். 4னுடைய வகுத்து எதெல்லாம் இருக்கும்? 1, 2 அப்புறம் 4. அப்போ 4ம் அதை விட குறைந்த எண்களும் தான் இதனுடைய வகுத்திகளாக இருக்கும். அதனால தான் இதுக்கு வந்து ஆப்ஷன் 4 சொல்லியிருக்கேன். அதாவது ஆப்ஷன் 4 என்ன? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னா குறைவு மற்றும் சமம்னு அர்த்தம். அதாவது அந்த எண்ணை விட குறைவாகவும் இருக்கும், சமமாகவும் இருக்கும். எனவே தான் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 4 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டன் ஈக்குவல் டு எத்தனை குவிண்டால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு டன் அப்படின்னா 1000 கிலோகிராம். ஒரு டன்னா எவ்வளவு? 1000 கிலோகிராம். சரி, ஒரு டன்னா 1000 கிலோகிராம். ஒரு குவிண்டால் அப்படின்னா 100 கிலோகிராம். ஒரு குவிண்டால் அப்படின்னா 100 கிலோகிராம். அப்போ இந்த 100 கிலோவை 1000 மாற்றணும்னா ஒரு குவிண்டால்னால் 100 கிலோகிராம். இப்போ 10 குவிண்டால்னால் 1000 கிலோகிராம் வந்துடுமா? ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 10. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எவரி ட்ரையாங்கிள் ஹேஸ் அட்லீஸ்ட் டேஸ் அக்யூட் ஆங்கிள்ஸ். அக்யூட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா குறுங்கோணங்கள்னு சொல்லுவாங்க. குறுங்கோணங்கள்னால் என்ன அப்படின்னா 0 டிகிரிக்கு மேலே இருக்கணும், 0 டிகிரிக்கு மேலே. அதே நேரம் 90 டிகிரிக்கு கீழே உள்ளது தான் வந்து குறுங்கோணம். இப்போ ஒரு முக்கோணத்தில் எத்தனை குறுங்கோணங்கள் இருக்குன்னா, இப்போ நார்மலாக ஒரு முக்கோணம் வரைய ட்ரை பண்ணுறோம். இது வந்து ஒரு பக்கம். இப்போ நான் குறுங்கோணம் வரைகிறேன். ஸோ இதை ஜாயின் பண்ணால் 3மே குறுங்கோணமாக இருக்குது. அதே நேரம் இப்போ ஒரு இன்னொரு முக்கோணம் வரைகிறோம். அதில் இது வந்து ஒரு அடிப்பக்கம். இப்போ விரிகோணம் வரைகிறேன். 90 டிகிரிக்கு மேலே வந்தால் விரிகோணம். ஸோ இதை ஜாயின் பண்ணும்போது இது ஒரு குறுங்கோணம், இது ஒரு குறுங்கோணம். அப்புறம் இன்னொரு வகையான கோணம் என்னது? செங்கோணம். செங்கோணத்தில் பார்த்திங்கன்னா இது 90 டிகிரி இருக்கும், இது ரெண்டும் குறுங்கோணம் இருக்கும். ஸோ குறைஞ்சபட்சம் அதில் எத்தனை குறுங்கோணங்கள் இருக்கும் ஒரு முக்கோணத்தில் அப்படின்னா 2 குறுங்கோணங்கள் வந்து இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 2. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் இஸ் கிரேட்டர்? எது வந்து பெருசு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் 0.007 கிராம், 70 மில்லிகிராம், அப்புறம் 0.07 சென்டிகிராம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதில் கிராமில் கொடுத்துருக்காங்க, மில்லிகிராமில் கொடுத்துருக்காங்க, சென்டிகிராமில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதில் உள்ள எல்லா அளவுகளையும் ஒன்று போல மாற்றணும். அலகுனா என்ன அப்படின்னா இந்த கிராம் இருக்குது பார்த்தீங்களா, கிராமு, மில்லிகிராம், சென்டிகிராம், இது எல்லாமே அலகுகள். இந்த அலகுகள் ஒன்று போல் இருக்கக்கூடிய அளவுகளாக மாற்றணும். வேல்யூஸ் வந்து ஒன்று போல் இருக்கிற மாதிரி மாற்றணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த 70 மில்லிகிராம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 70 மில்லிகிராம் அப்படின்னு ஏற்ற மாதிரி எல்லா வேல்யூவும் மில்லிகிராமுக்கு மாற்றணும். மில்லிகிராமுக்கு மாற்றணும்னா என்ன? இப்போ 1 கிராம் அப்படின்னா 1000 மில்லிகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கிராம்னா 1000 மில்லிகிராம். இப்போ 0.007 கிராம் அப்படின்னா இதை மில்லிகிராமாக மாற்றணும்னா 1000ஆல் பெருக்கிறோம். இப்போ என்ன செய்யணும்னா 0.007 இன்ட்டு 1000ஆல் பெருக்கிறோம். பெருக்கும்போது ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இதை முழு எண்ணெய் எடுத்துக்கோங்க. 0007 இன்ட்டு 1000 அப்படின்னா இப்போ இந்த 0க்கு நமக்கு வேல்யூ வந்து எடுக்க மாட்டோம். இப்போ 7 இன்ட்டு 1000 அப்படின்னா 7000 எடுப்போம். ஆனால் இந்த டெசிமல் பிளேஸ் தசம எண்கள் சொல்லுவோம் இல்லையா, புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் இருக்கிறதுனால இந்த ஆன்சரில் புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் இருக்கிற மாதிரி மாற்றிக்கணும். ஸோ என்னோடய ஆன்சர் வந்து 7 மில்லிகிராம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இதில் இந்த 0.07 கிராமுடைய ஆன்சர் வந்து 7 மில்லிகிராம். ஆல்ரெடி 70 மில்லிகிராமும் இருக்குது. அப்போ இது வந்து சின்ன வேல்யூ தான். அப்புறம் இன்னொரு வேல்யூ இருக்குது பாருங்கள், 0.07 சென்டிகிராம் இருக்கா, அதில் இதில் 0.07 சென்டிகிராம் இருக்குது. நம்ம மில்லிகிராம்னு மாற்றணும். மில்லிகிராம் எப்படி மாற்ற அப்படின்னா இப்போ ஸ்கேலில் வந்து நமக்கு இருக்கும் 1 சென்டிமீட்டர்னால் 10 மில்லிமீட்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி 1 சென்டிகிராம் அப்படின்னா 10 மில்லிகிராம்னு சொல்லுவோம். 1 சென்டிகிராம் அப்படின்னா 10 மில்லிகிராம். அப்போ 0.07 சென்டிகிராம் அப்படின்னா இதை மில்லிகிராமாக மாற்றணும்னா 0.07 இன்ட்டு 10ன்னு மாற்றிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 0.07 × 10 அப்படின்றத விட்டுட்டு 0 இந்த புள்ளியை விட்டுருங்க, இந்த தசம பார்ட்டை விட்டுருங்க. 007 அப்படின்னா நம்ம 7 தான் எடுப்போம். அந்த முன்னாடி உள்ள 0க்கு வேல்யூ இல்லாதனால 7 × 10 என்ன 70. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னா 2 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கிற மாதிரி புள்ளியை வந்து இந்த 7க்கு முன்னாடி அப்போ 0.70 மில்லிகிராம் அப்படின்னு வரும். ஸோ அப்போ இந்த மூணையும் கம்பேர் பண்ணையில் எது பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா 70 மில்லிகிராம் தான் பெருசு. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 70 மில்லிகிராம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் டைம் will it be 5 hours after 20 to 35 hours இருக்குது. இப்போ இந்த 20 to 35 hours அதாவது 22 மணி நேரம் 35 நிமிஷம் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். மணிலேருந்து 5 மணி நேரம் கழிச்சு காட்டும் நேரம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. 22 மணி நேரம் 35 நிமிடம் அப்படின்னா இதனுடைய ரயில்வே டைம், ஜென்ரலாக ரயில்வே டைம் என்ன 24 மணி நேரமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்போ இதுக்கு அடுத்து 5 மணி நேரம் கழிச்சு என்னவா இருக்கும் அப்படின்னா இப்போ 22 மணி நேரம் 35 நிமிடம் இருக்கு இல்லையா, இப்போ 5 வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது அதாவது 5 மணி நேரம் 0 நிமிடம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 5 3 7 2 அப்போ 27 மணி நேரம் 35 நிமிடம் இருக்குது. ஆனால் நமக்கு யூஸ்வலாக 24 மணி நேரம் தான். அப்போ 24 மணி நேரத்தை கழிச்சிருங்க. கழிச்சிட்டா என்ன வரும் 3 மணி நேரம் 35 அதாவது 3 மணி 35 நிமிடமாக இருக்கும். 3 மணி 35 நிமிடமாக இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள்? இது சார்பகா எண்கள்னு இருக்குது. சார்பகா எண்கள் அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் பவர்ஸ் இஸ் கோ ப்ரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்பகா எண்கள் அப்படின்னா ஒரு 2 எண் இருக்குன்னா அந்த எண்ணை வகுக்கும் போது 1 மட்டும்தான் பொதுவான வகுத்தியாக இருக்கணும், அல்லது காரணின்னு சொல்லுவோம் இல்லையா, காரணியாக இருக்கணும். மற்ற எந்த பகா எண்ணும் பொதுவான எண்ணாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த 16 24 எடுத்துட்டிங்கன்னா 16க்கும் 24க்கும் காரணி இப்போ 2ஆல் போடுறோம். எண்ணி 2 16, அப்புறம் 12 2 24, திரும்ப 2ஆல் போடுறோம். 4 2 8, 6 2 12, அதே மாதிரி 2ஆல் போடுறோம். 2 2 4, 3 2 6. ஸோ இந்த 2 நம்பருக்குமே பார்த்தீங்கன்னா 2 ஒரு பொதுவான இதாக இருக்கும். இது 2 பார்த்தீங்கன்னா 4மே ஒரு பொதுவான காரணிய வகுத்தியாக இருக்கும். அப்புறம் 8மே ஒரு பொதுவான காரணியாக இருக்கும். இங்கேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 தவிர வேறு எந்த எண்ணும் காரணியாக வரக்கூடாது. அதான் சார்பகா எண். இப்போ இதுக்கு 5 வந்து காரணியாக வந்துடும் ரெண்டுக்குமே. இது மாதிரி இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா 7 வந்து காரணியாக வந்துடும். ஆனால் இதுக்கு ஆன்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 28ஐயும் பொதுவாக 1ன்ற நம்பர் மட்டுமே வகுக்கும். வேறு எந்த எண்ணாலையும் அதை என்ன செய்ய முடியாது, பொதுவான பகா எண்ணால் நம்மளால் வகுக்க முடியாது. ஸோ ஆன்சர் இதனுடைய ஆன்சர் வந்து 15,28. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 7 கிலோமீட்டர் மைனஸ் 4200 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 7 கிலோமீட்டரையும் சென்டிமீட்டராக மாற்றணும், 4200 மீட்டரையும் சென்டிமீட்டராக மாற்றணும். இப்போ 7 கிலோமீட்டரை எப்படி டேரெக்டாக சென்டிமீட்டராக மாற்றுறது அப்படின்றதெல்லாம் வேண்டாம். இந்த மேலே வந்து இந்த கொஸ்டினில் வந்து கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க, மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த 7 கிலோமீட்டரை வந்து நம்ம மீட்டராக மாற்றுவோம். அதாவது 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர். அப்போ 7 கிலோமீட்டர்னால் என்ன வரும், 7 × 1000 இஸ் ஈக்குவல் டு 7000 மீட்டர்னு வந்துடும். அப்போ இது 7000 மீட்டர் மைனஸ் 4200 மீட்டர். 7000லேருந்து 4200 அப்படின்னா 4200 கழிச்சோம்னா 2800 மீட்டர்னு வரும். அப்புறம் சென்டிமீட்டரில் மாற்றணும். இப்போ 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர்னு அர்த்தம். ஸோ இதை சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா 2800 × 100 ஈக்குவல் டு இப்போ என்ன வரும் 2800, அப்புறம் 2 0 வேணும். 1 10 100 1000 10000 லட்சம். 2,80,000 சென்டிமீட்டர் தான் இதனுடைய ஆன்சர். அதான் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எ செஞ்சுரி இயர் விச் இஸ் டிவிசிபிள் பை டேஷ் இஸ் எ லீப் இயர். அதாவது நூற்றாண்டுகள்னால் என்ன, 1000, 1100, 1200, 1300, 1400 இதான் எல்லாமே நூற்றாண்டுகள். 100ஆல் பிரிக்க வரக்கூடிய ஆண்டுகள். எதனால் வகுப்பட்டால் அது வந்து லீப் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு லீப் இயரை கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய கால்குலேஷன் என்னென்னா, இப்போ ஒரு லீப் இயர் அப்படின்னா அந்த வருஷம் வந்து டிவைடட் பை 4ஆல் இருக்கணும். 4ஆல் வகுப்பட்டால் தான் அது வந்து லீப் இயர். ஆனால் இங்கே நூற்றாண்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டிருக்காங்க. நூற்றாண்டு வந்து எப்போவுமே 400ஆல் வகுப்படும் எனில், இப்போ 400ஆல் வகுப்படும் எனில் அதுதான் என்னது லீப் இயர். நூற்றாண்டுகளுக்கு மட்டும் இந்த விதியை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு 1600 எடுத்துக்கோங்க. இது 400ஆல் வகுப்படும். அப்படி தானே, 2 0 கட் பண்ணால் 1 4 4 16 4ஆல் வகுப்பட்டோம். அதே மாதிரி 2000 எடுத்துக்கோங்க. 2000 வந்து 400ஆல் வகுப்படும். சில ஆண்டுகள் வந்து 400ஆல் வகுப்படாது. அதனால தான் சில நூற்றாண்டுகள், அதனால தான் நூற்றாண்டுகள் 400ஆல் வகுப்பட்டால் மட்டுமே அது வந்து லீப் ஆண்டுன்னு சொல்லுதான். உதாரணத்துக்கு இப்போ 1900 எடுத்துக்கோங்க. இதை 400ஆல் வகுக்க முடியுமானா முடியாது. 2 0 கட் ஆயிரும். இந்த 1900ன்றது லீப் ஆண்டு நூற்றாண்டு தான், பட் இது வந்து லீப் ஆண்டு கிடையாது. லீப் ஆண்டுனா தெரியும் உங்களுக்கு, வருஷத்தில் 366 நாட்கள் வந்து இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 120ஐ மீச்சிமா ஆக கொண்ட எண்களுக்கு பின்வரும் எண்ணானது மீபேக்கா ஆக இருக்க இயலாதுன்னு சொல்லி. அதில் மீச்சிமான மிகச்சிறிய பொதுவான மடங்கு. பொதுவான மடங்குனா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ 60 2ஆல் பெருக்கினா ஆன்சர் என்ன வரும், 120. அதுமாரி 120 வர மாதிரி இந்த 40 எதால் பெருக்கினா 3ஆல் பெருக்கினா 120. அதேமாதிரி 30
4ஆல் பெருக்குங்க. இதுக்கு ஆன்சர் 120. ஆனால் இந்த 80க்கு என்ன செய்ய முடியாது, பெருக்க முடியாது. ஸோ இங்கே வந்து ஒரு பொதுவான மடங்கு வந்து இங்கே இருக்காது. இங்கே பொதுவான மடங்கு வந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த இதுக்கு வந்து இந்த மீப்பெரும் பொதுவான காரணி வந்து இருக்க முடியும். சரியா? இப்போ இந்த 3 இதில் வந்து 2, 3, 4 இப்போ இதுக்கெல்லாம் இந்த 120 வந்து இந்த 60க்கும் மடங்கு தான், 40க்கும் மடங்கு தான், 30க்குமே மடங்கு தான். ஆனால் 80க்கு வந்து இந்த மீச்சிமா வந்து இருக்க முடியாது. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து இந்த மீப்பெரு பொதுவான காரணி வந்து இந்த 4க்கும் 80க்கு வந்து பொதுவான காரணி வந்து இல்லை. அதனால் இது வந்து ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 65வது ஆண்டு விழா வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்றத பற்றி தான் கேட்டிருக்காங்க. இது புக்லேயே நமக்கு இருக்குது. அது என்னன்றதையும் நம்ம இப்போ பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து வெள்ளி விழானா 25வது ஆண்டு, மாணிக்க விழானா 40வது ஆண்டு, பொன் விழானா 60வது ஆண்டு, வைர விழானா பொன் விழானா 50வது ஆண்டு, வைர விழானா 60வது ஆண்டு, மணி விழானா 65, பிளாட்டினம் விழானா 70வது ஆண்டு. இது புக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடக்க விலை என்பது விற்பனை விலை எனும்போது நட்டமானது அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்குமான வேறுபாடாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ரைட்டு தானே. அடக்க விலை வந்து எப்படி இருக்கும்போது, அதாவது விற்பனை விலைக்கு எப்படி இருக்கும்போது நட்டமானது அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்குமான வேறுபாடாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து அதிகமாக இருக்கும். அடக்க விலை வந்து கிரேட்டர் தென் விற்பனை விலை. இப்போ அடக்க விலை வந்து 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. விற்பனை விலை வந்து 80 ரூபா. விற்பனை விலை வந்து 80 ரூபா. இப்போ அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்குமான வேறுபாடு என்னது? 20. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, அடக்க விலை உங்கள்கிட்ட ஒரு பொருள் இருக்குது. அது வந்து உங்கள்கிட்ட உள்ள பொருளை அதனுடைய விலை 100 ரூபா. ஆனால் நீ விற்கிறது வந்து 80 ரூபாய்க்கு விற்றுற. 80 ரூபாய்க்கு விற்கும்போது உனக்கு என்ன ஏற்படுது? நட்டம் தான் ஏற்படுது. அப்போ நட்டம் வரும் அப்படின்னா அடக்க விலையானது விற்பனை விலையை விட அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த ஆன்சர். அடுத்து ஒரு செங்கோண முக்கோணத்தின் கோணங்கள் என்னவாக இருக்குன்னா, இதுதான் செங்கோண முக்கோணம். அதாவது ஒரு கோணம் வந்து 90 டிகிரி இருக்கும். மற்ற 2 கோணங்கள் எப்படி இருக்குது? குறுங்கோணங்களாக இருக்குது. அதாவது அக்யூட் ஆங்கிள். இதுவும் வந்து அக்யூட்னா குறுங்கோணம்னு சொல்லுவோம். ஸோ 2 குறுங்கோணம் ஒரு செங்கோணம் இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 50 கிலோகிராம் டிவைடட் பை 100 கிராம் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது இது கிலோகிராம்லையும் அடுத்த இது கிராம்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் என்ன செய்வோம்? கிராமுக்கு மாற்றுவோம். இப்போ 1 கிலோகிராம் அப்படின்னா 1000 கிராம்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ 50 கிலோகிராம் அப்படின்னா 50 × 1000. அப்போ என்ன வரும்? 50,000 வந்துருமா? பை கீழே 100 கிராம் இருக்குது. இப்போ ரெண்டையுமே நம்ம வந்து கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ரெண்டையும் கட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ இருக்கும்? 500 கிராம் இருக்கும். நமக்கு இதில் 500 கிராம்னு ஆன்சர் ஏதாவது இருக்கான்னா இங்கே இல்லை. 5000 கிராம் தான் இருக்குது. அப்புறம் 50 கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 5000 சென்டிகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏன் இப்போ இந்த சென்டிகிராம் எழுதி பார்ப்போமே தான். அதாவது 1 கிராம் அப்படின்னா 100 சென்டிகிராம்னு அர்த்தம். 1 கிராம் அப்படின்னா 100 சென்டிகிராம். இதை படித்தோம்னா தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ 1 கிராம்னா 100 சென்டிகிராம்னா இப்போ 500 கிராம்னா 500 × 100. அப்போ எவ்வளோ வரும்? 50,000 சென்டிகிராம்னு வரும். இதுதான் ஆன்சர், என்னுடைய ஆன்சர். அப்புறம் இதில் பாருங்கள், கூடுதல் செலவுகள் எப்போதும், அதாவது ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஆல்வேஸ் இன்க்ளூட் இன். இப்போ நம்ம ஒரு பொருள் வந்து இன்னொரு இடத்துல போய் வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்குண்டான வண்டி வாடகை செலவு, அப்புறம் பெட்ரோல் செலவு, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஒரு கிராமத்தில் வந்து கடையை நடத்துகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கிராமத்துக்கு வந்து நகரத்தில் போய் வாங்கிட்டு வரதுக்கு அதுக்கு நமக்கு உண்டான எல்லா செலவுகளையுமே அந்த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்ன்றது என்னென்னா இந்த வண்டி வாடகை, பெட்ரோல் செலவு, இது எல்லாமே சேர்ந்தது தான். அதை எதில் சேர்ப்போம் அப்படின்னா இந்த காஸ்ட் ப்ரைஸில் தான் நம்ம வந்து சேர்ப்போம். ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ பெர்ஃபெக்ட் நம்பர். அதாவது தமிழில் வந்து செவியேன் அல்லது நிறைவேன். இதுதான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஆன்சர் வந்து இதில் 28 சொல்லியிருக்கும். மற்ற நம்பரையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ இந்த 28 வகுத்திகள் எதெல்லாம் அப்படின்னா 1 வரும், 2 வரும், 3 வராது, 4 வரும், 5 வருமா? வராது, 6 வராது, 7 வரும், 14 வரும், அப்புறம் 28 இதனுடைய வகுத்தியாக வரும். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இந்த 28 வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. மீதி உள்ள நம்பர் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா அந்த 28 வரணும். பாருங்கள், 14 7 21, 21 4 25, 25 2 27 1 28. ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு அர்த்தம். வேண்டாம், மற்ற நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் நினைச்சிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள். ஒவ்வொரு பகு எண்ணும் எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as a ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் இன் a dash way or ways இருக்குது. ஒரு பகு எண்ணை வந்து எத்தனை பகையன்களின் வழியாக பெருக்கற் பலனாக எழுதலாம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ 6ன்னு எடுத்துக்கிட்டோங்களா, இதனுடைய பகையன்களின் பெருக்கற் பலனை எப்படி எழுதலாம்? 2 × 3ன்னு எழுதலாம். இந்த 2 × 3 எதுக்கும் சமம் அப்படின்னா 3 × 2னாலும் அதே தான் வரும். 2 3 6 தான், 3 2 6 தான்.
ஸோ வந்து ஆன்சர் வந்து ஒரே ஒரு வழி தான். இப்போ வேறு என்னென்ன நம்பர் எழுதலாம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் 16ன்னு வச்சுக்கோங்களேன். 16னா எண்ணி 2 16ன்னு எழுதலாம். ஆனால் இதில் வந்து இது பகு எண், இதுதான் பகா எண். ஸோ இதையும் பகா எண்ணை எழுதணும்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. நீங்கள் எத்தனை வாட்டி 2 இன்ட்டு 2 எங்கிட்டு மாற்றி எழுதினாலும் சரி. அதுமாரி வேறு இப்போ 10 இருக்குது, 5 இன்ட்டு 2ன்னு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். 2 ஆனாலும் 10 தான், 2 ஆனாலும் 10 தான். ஸோ பகா எண்ணை வச்சு ஒரே ஒரு வாட்டி தான் எழுத முடியும். அதனால தான் இந்த ஆன்சர். அடுத்து பாருங்கள், ரயில்வே டைம் இஸ் யூஸ்வலி டினோட்டட் இன் ஹவு many digits அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடர்வண்டி நேரம் பொதுவாக அதாவது 24 மணி நேரமாக குறிப்பாங்க. ஆனால் இதில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னா 4 டிஜிட்ஸ் இருக்கும். இதெல்லாம் இப்போ 24 ஹவர்ஸ்னால் 24:00. இப்போ 22 hours, அப்புறம் 30 minutes. ஸோ டோட்டலாக இதில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னா 4 டிஜிட்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு மைல் அப்படின்னா டேஷ் கிலோமீட்டர். புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு மைல் அப்படின்னா 1.609 கிலோமீட்டர். வேணா அதை செக் பண்ணிடலாம் நம்ம. இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேக். ஒரு மைல் அப்படின்னா 1.609 கிலோமீட்டர். அதர்வைஸ் மற்ற விஷயங்களும் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கொஞ்சம் படித்து வச்சுக்கணும், சரியா? அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது இணக்கமான எண்களின் ஜோடின்னு கேட்டிருக்கு. பேர் ஆஃப் எமிகேபிள் நம்பர். எமிகேபிள் நம்பர் அப்படின்னா இப்போ இந்த 220 எடுத்துக்கிறோமே. இந்த 220னுடைய வகுத்திகள் எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு பர்ஃபெக்ட் நம்பர்னால் என்ன அப்படின்றது. இந்த 220னுடைய வகுத்திகள் எல்லாத்தையும் கூட்டும்போது 284 வந்திருக்கணும். அதேமாதிரி 284னுடைய காரணிகள் அல்லது வகுத்திகள் எல்லாத்தையும் கூட்டும்போது ஆன்சர் வந்து திரும்ப 284 வந்திருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து இதுக்கு மட்டும்தான் போதும், மற்ற எதுக்குமே வந்து வராது. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 220,284. அடுத்து பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் த சம் ஆஃப் எனி 2 sides இஸ் கிரேட்டர் than the third side. திஸ் இஸ் known as dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு முக்கோணத்தின் எவையேனும் இரு பக்க அளவுகளின் கூடுதல் 3வது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும். இது டேஷ் ஆகும். ஜென்ரலாக ஒரு ரூல் என்னென்னா, ஒரு முக்கோணம் வரையும் போது இப்போ இது 4 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன், இது 6 சென்டிமீட்டர். இந்த 3வது வந்து கட்டாயம் இப்போ இந்த 6 கூட்டினா 10, 10 விட கம்மியாக தான் வரணும். இது 9 சென்டிமீட்டர். இது வந்து முக்கோண சமநின்மை. 3 அளவுகளும் வேறு வேறு இருக்குது. அதனால் இது வந்து முக்கோண சமநின்மை பண்பு. அப்புறம் வைர விழா எத்தனை ஆண்டுகளில் கொண்டாடப்படுகிறதுன்றது 60. ஏற்கனவே நம்ம அதுக்குண்டான ப்ரூஃப் வந்து காட்டணும். அப்புறம் இதனுடைய நெக்ஸ்ட் சம்பர் ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 156 and 124. எல்சிஎம் நமக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியும், படிச்சிருப்போம். படிக்கலன்னா படித்து வச்சுக்க வேண்டியதான். 156, 124. 2ஆல் போட்டோம்னா 7 2 14, மிச்சம் 1. அந்த 1 வந்து இங்கே முன்னாடி வந்துடும். 1 வந்து இங்கே 16ன்னு வச்சுக்கிட்டோம்னா 7 2 16. அப்புறம் 6 2 12, 2 2 4. அப்புறம் இது திரும்பி 2ஆல் போடும்போது 3 2 6, 9 2 18, 3 2 6, 4 2 2. அவ்வளோதான். 2 2 4. இது ரெண்டுமே பகை எண்களாக இருக்கிறதுனால இது 2. இந்த 39யும் இன்ட்டு 31யும் பெருக்கிடணும். ஸோ இந்த 4 2 × 2 × 39 × 31 பெருக்கணும்னா ஆன்சர் என்ன வரும்? 4836. இதுதான் இதனுடைய ஆன்சர். அப்புறம் தள்ளுபடியானது எப்போவுமே வந்து எதுலேருந்து கழிப்பாங்க அப்படின்னா மார்க்டு ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். அந்த டேக் எம்ஆர்பி டேக்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இருக்கும். அதில் இருந்தால் நினச்சிவாங்க டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அடுத்து த HCF ஆஃப் 2 successive ஈவன் நம்பரிஸ் அப்படின்னு இருக்குது. இதனுடைய மிகப்பெரிய பொதுவான காரணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, 6 8 2 ஈவன் நம்பர்னால் இதான் இரட்டைப்படை எண்கள். இதனுடைய பொதுவான காரணி, மிகப்பெரிய பொதுவான காரணி இப்போ 2ன்னு எடுத்துக்கோங்களேன். 3 2 6 4 2 8. அவ்வளோதான். வேறு இந்த 3 ஒரு பொதுவான எண் வகுக்காது. அப்போ இது மட்டும்தான் மிகப்பெரிய பொதுவான காரணி. அதே மாதிரி அடுத்தடுத்த இரட்டை எண்களாக இருக்கும்னா 12 14 எடுத்து வச்சுக்கிறோமே. இப்போ 2ஆல் வகும். 6 2 12, 7 2 14. இதுக்கு அடுத்து பொதுவான எண் வராது. இப்படி எந்த எண்ணை எடுத்தாலும் பொதுவான மிகப்பெரிய காரணி வந்து ஆன்சர் வந்து 2 தான் வரும். அப்புறம் ஒரு கியூபிட் அப்படின்னா, அதாவது ஒரு முழம் அப்படின்னா நமக்கு தெரியும், அந்த முழங்கை யூஸ் பண்ணுவோம். அதில் எத்தனை விரல்கள் அடங்கும் அப்படின்னா ஒட்டி ஒட்டி வச்சோம்னா 24 விரல்கள் அடங்கும். சரியா? அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அல்லது ஏதாவது நடத்துறதுல தப்பு இருந்தாலும் அதை வந்து சொல்லுங்கள். வேறு ஏதாவது மெத்தட் இருந்தாலும் நம்ம அதையும் பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ.